ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் பணத்தை போட்டு நான் எப்படி ஏமாந்தேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். பொதுவாக நாம் சீட்டு போடுறதா இருந்தால் அந்த பணம் ஒட்டுக்கா வரும், நம்ம ரொக்கமாக வரும். நம்ம எதுக்கும் ஆத்திர அவசரத்துக்கு செலவுக்கு ஆகும் தான் நம்ம அந்த மாதிரி சீட்டு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருமே அப்படி தான். ஆனால் அந்த மாதிரி எல்லாருமே தருவாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் அப்படிலாம் தரதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த சீட்டு போட்டதை நமக்கு யூஸே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஏமாற்றிடுவாங்க. நிறையா பேர் ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இப்போல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நான் இங்கே எதிர்ப்பால வீடே தான், எங்கள் வீட்டு எதிர் வீடே தான். அவங்கள நம்பி போட்டு இன்றைக்கி ரொம்பவே ஏமாந்துட்டு தான் நான் இருக்கேன். 20,000 ரூபா சீட்டு அது 2017 18 அந்த டைமில் நம்ம போட்டது. அது இங்கே இருக்கிறவங்க மொத்தம் 20 வீடு, இங்கே காம்பவுண்டு வீடு தான், எல்லாருமே சேர்ந்து தான் போட்டோம். அது கூட நானாக கேட்கல. அவங்க ஒரு சீட்டு கம்மியாகுது, நீங்கள் போடுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் தம்பிக்கிட்ட கேட்டு சரின்னு நான் போட்டேன். அது போட்டு அந்த ஒரு 10 மாதத்துலேயே எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. ஒரு 7-8 மாதம் இருக்குதுன்னு நினச்சேன். நான் அப்போ இருந்தே கேட்டுட்ருக்கேன், அந்த சீட் நம்ம எடுத்துக்கிறோம், பணத்தை தாங்கன்னு. அவங்க இல்லை, இப்போ முடியாது அவங்க கேட்டிருக்காங்க, மேல் வீட்டுக்காரர் கேட்டிருக்காங்கன்னு இப்படியே மாற்றி மாற்றி அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நானும் சரி அவங்க கேட்குறாங்களே அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். இதே மாதிரி சொல்லியே அது 20 மாதமே வந்துருச்சு. கடைசீட்டில் 20 மாதம் ஒரு 17 மாதம் வரக்குள்ளே இந்த பக்கத்து வீட்டு அக்கா இல்லைப்பா இந்த தடவை நான் வேணும்னு அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே சொல்லி 20 மாதமே முடிஞ்சிடுச்சு. சரி எப்படியாவது 20 மாதமே நம்ம முடிச்சிட்டோம், இதை பணம் நமக்கு ரொக்கமாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாக்கா எல்லாத்துக்கும் அவங்க பணத்தை கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் அவங்க தரவே இல்லை. எதிர்த்த வீடை, ஏன்னா மற்றவங்கெல்லாம் அவங்களால ஏமாற்ற முடியாது. அவங்க 1 மாதம் கொடுக்கலன்னாலும் எப்படியா இருந்தாலும் அவங்க கேட்பாங்க. 1 மாதத்துக்கு மேலே இங்கே யாருமே அப்படி விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. எப்படி சண்டை போட்டால் அவங்க வாங்குறதுக்கு இருக்குது. எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, நானும் என் தம்பி தான். ஆனால் அவங்கள ஏமாற்ற மனசு வந்துருன்னு நினைக்கக்குள்ள தான் இன்றைக்கும் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்படியே 20 மாதம் போயிடுச்சு. சரி நானும் தருவாங்க அப்படின்ட்டு சீட்டெல்லாம் முடிஞ்ச வாட்டியும் அவங்கக்கிட்ட நிறைய தடவை கேட்டோம். அவங்க பணமே தரவே இல்லை. அது ஏன்னு தெரியல. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அதை நினச்சாலே எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு என் தம்பி கட்டினான் அந்த பணத்தை, அவங்க தரவே இல்லை. அப்புறமேட்டு ரொம்ப கேட்டு அந்த பணத்தை நான் எங்களுக்கு திருப்பி தரத்துக்கு சுத்தமாக 3 வருஷம் ஆச்சுங்க. அப்போ கொரோனா டைமு, எங்கள் கையில் சுத்தமாக காசு இல்லை. அவங்கக்கிட்ட அவ்வளோ கெஞ்சி கேட்டோம். ரொம்ப பழக்கமாகிடுச்சின்னு அவங்களாட்டலாம் எங்களாலலாம் பேச முடியல. அப்படி இருந்து எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சிங்க எல்லோரும் அவங்கக்கிட்ட கேட்டாங்க, ஏக்கா இப்படி பண்ணுற, கொடுத்துருன்னு, நீங்களாக கட்டினீங்க அப்படின்னு சாதாரணமாக சொன்னாங்க. உங்கள் தங்கச்சி தானே கொடுத்தாங்க, அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன், நீங்களாம் கேட்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்பவும் அனாவசியமாக பேசி எங்களால் சண்டை போட எங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு தான் அந்த பழகின அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட அவங்க மரியாதை இல்லாமல் நடந்துட்டாங்க. எங்களால் அந்த மாதிரி இருக்க முடியல. சரி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 2000 3000 அப்படின்னு கொடுத்து, அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு அவங்க அந்த இது கொடுத்து 4 வருஷம் மொத்தம். அந்த சீட்டு முடிஞ்சு மொத்தமே 4 வருஷம் ஆகி, இப்போ நான் 2 வருஷமாக அவங்க 2000 ரூபா இன்னும் எனக்கு தரணும். நான் கேட்டு பார்த்தேன், கொடுக்கவே இல்லை. இப்போ 2 வருஷமாக நான் சுத்தமாக கேட்குறதே நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனை தடவை கேட்க, இந்த பக்கமே தான் போகிறாங்க வராங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தோணக்குள்ளே நாம் எதுக்கு இவ்வளோ கேட்குறோம் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஞாபகம் வருது இல்லை. பார்த்துட்டு தலை குனிச்சிட்டு தான் அவங்க போகிறாங்க. என்ன எனக்கு அவங்கள பார்க்க ரொம்பவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. யாரும் எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த பக்கமே தான் போகிறாங்க. என்னடா இவங்களுக்கு இன்னும் 2000 ரூபா தரணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்னமும் தோணலை. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன தான் நம்ம பழக்கமாக இருந்தாலும் இந்த பண விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக எப்படியாவது ஏமாற்றிடுறாங்க. அது மெயினாக தெரிஞ்சவங்க தான், அவங்க தான் நம்மளை மெயினாக ஏமாற்றுகிறாங்க. எல்லாருமே அப்படி இல்லை. ஆனால் சில பேர் ஏமாத்துறதுக்கு ரொம்பவே அவங்க தயவுதாட்சணையாக பார்க்குறதில்ல. பழகிருக்குமே அப்படின்லாம் பார்க்குறதில்ல. அவங்களுக்கு வேண்டியது பணம், எப்போ வேணால் ஏமாற்றுவாங்க. நாம் இந்த மாதிரி சீட்டு போடுறது இதெல்லாம் அந்த திடீர்னு நமக்கு பணம் தேவைப்பட்டால் எடுக்கிறதுங்கிறதுக்கோசரம் தான் இன்னமும் இந்த எல்லாருமே சீட்டு நடத்தி அக்கம் பக்கம் நம்பி தான் நாம் போடுறோம். அது அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நாம் இப்போ வேறு எதுலையாவது முதலீடு பண்ணலாம். இந்த சீட்டு போடுற காரணமே நம்ம தேவைக்கு டக்குன்னு எடுக்கலாங்கிறது தான்.
அது பணமாக நமக்கு கிடைக்குங்கிறதுக்கோசரம் தான் நம்ம அதில் போடுறோம். ஆனால் அந்த மாதிரி யாருமே இருக்கிறது இல்லை. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பழகுனவங்களா இருந்தாலும் உங்களால் அதை கரெக்டான டைமில் வாங்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்களும் தருவாங்களான்னு பாருங்கள். ரொம்பவே பார்த்து கவனமாக இந்த மாதிரி சீட்டெல்லாம் போடுங்க. ஏன்னா அந்த ஒரு தடவை போட்டது தான். அதுக்கப்புறம் இது இப்பயே நிறைய பேர் நடத்துகிறாங்க, கேட்குறாங்க. நான் போட்டதே இல்லை, ஐயோப்பா போதுடா சாமி ஒரு தடவை பட்டதே அப்படின்ட்டு ரொம்பவே விட்டோம். ஆனால் அதை போட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த பணம் ஒரு முழுசாக வந்திருந்தாக்கா எதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாங்கள் அதை போட்டோம், மன உளைச்சல் தான் ஆச்சு தவிர அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததுனால அது என்ன ஆச்சு என்ன வந்துச்சுன்னே எனக்கு இன்னமும் அது தெரியல. அந்த மன உளைச்சல் மட்டும்தான் எனக்கு இன்றைக்கி வரைக்குமே ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி அவங்க பார்க்கக்குள்ளேயும் அவங்க இன்னும் அந்த 2000 கொடுக்கலையேங்கிறது தான் ஞாபகம் இருக்குது. 20,000 சீட்டில் 18,000 தான் கொடுத்தாங்க. இன்னும் அவங்க 2,000 கொடுக்கல. இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ சொல்லக்குள்ள கூட என்னால் அதை, ஏன்னா அவ்வளோ தடவை இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் இன்னமும் கொடுக்கலையே அப்படின்னு. இப்போ நான் 2 வருஷமாக கேட்குறதே நிறுத்திட்டேன். போனால் போயிட்டு போதும், அவங்க 2,000 வச்சுட்டு எத்தனை நாள் வாழ்ந்துருவாங்க அப்படின்ட்டு நான் வெறுத்து போய் நான் இன்றைக்கி விட்டுட்டேன். ஆனால் அவங்களுக்கு விட்டும் அதை இது கொடுக்கலாமேன்னு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு தோணலைன்னு நினைக்கக்குள்ள தான் அப்பாடா எப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்கன்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம குழந்தைகள் கல்யாணத்துக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ தான் நம்ம இந்த மாதிரி சீட்டுலாம் போடணும். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து போடுங்க. இந்த பண விஷயத்தில் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல நம்பிக்கையான இடத்துல நம்ம ஏதோ நகைச்சீட்டு இந்த மாதிரி கூட போட்டு ஏதாவது நம்ம இது பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்ம சேமிப்பு பண்ண தொடங்கினாவே போதும். யாரையும் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. நமக்கு ரொக்கமாக கிடைக்குன்னு நினச்சி நம்ம போட்டு அந்த பணமும் நமக்கு கிடைக்கலன்னா அது ரொம்பவே சங்கடமாக ஆகிடும். நமக்கு தான் அது ரொம்பவே கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளாட்ட மிடில் கிளாஸுக்கும் ரொம்ப இதாக இருக்கிற இதெல்லாம் அவங்க ஏமாத்துறாங்க. நமக்கெல்லாம் அந்த மனசு வராது. நாம் தான் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எந்த இடத்துல சேமிக்கலாம், எப்படி சேமிக்கலான்னு பார்த்து நம்பிக்கையான அவங்கக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய அனுபவத்தை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.